சரணையா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம் சுவாமி. நமச்சிவாயம். ஐயா 4 துதிப்பாடி ஆரம்பிச்சானே. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழி விசை கல்விதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாழி திருநா வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. சிவ 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 சிவ. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசனுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருப்படி தாமரைகளையும் அடியேன் என்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாதன் என்பா யாராவது ஒரு அடியார்கள் பாடலாம். இன்னைக்கு அடியன் மொபைல்ல தான் இருக்கேன். எனக்கு யாராவது ஒரு அடியவர்கள் சொக்கநாதன் என்பா பாடலாம். அம்மா அங்கவி அம்மா அங்கக்கண்ணி அம்மா பாடு. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கிறேன் ஐயா. அனைத்தடியா திருவடி வணக்கிறேன். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா, நினைக்க வரம் எனக்கு நீதா, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, சொக்கநாதா, சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். சாமி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். நித்தம் எழுந்தருளி சொக்கநாதா நின்மலனே என்றனக்கு சொக்கநாதா, புத்தி மிக மிகவும் போதின்று சித்தமயம் போக்குவாய் சொக்கநாதா, இன்ப சுக பூரணத்தில் சொக்கநாதா ஆக்குவாய் ஆக்குவாய் சொக்கநாதா, சொக்கநாதா, சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். சொக்கநாதா. ஆக 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 அருமை அருமை சாமி. இன்றைய தினம் ஆடி மாத வெள்ளிக்கிழமை அடியார்கள் எல்லாம் அன்னை பராசக்தியை போற்றி புகழ்ந்ததும், சொக்கநாதரை அடியவர் பெருமக்கள் எல்லாம் வாழ்த்தியதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து யாத்திரை பத்து என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிகமானது 9வது பதிகம். 8 பதிகம் முடிந்தாகிவிட்டது. இப்பொழுது 9வது பதிகத்துக்கு வர இருக்கின்றோம். சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துமின் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பதிகத்தை தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மேலும் இந்த யாத்திரை பத்தி நமக்கு தருகின்ற உரைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனுபவாதீதம் உரைத்தல். இந்த அனுபவாதீதம் உரைத்தல் திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை, பொல்லா பிறப்பு ஒளிந்து திருவருள் இன்பத்தில் இன்பம் திளைத்தற்கு அடியவரை உடன் வருமாறு அழைத்தல். அவ்வளவுதான். இந்த யாத்திரை பத்துக்கு நம்முடைய அருளாளர்கள் கொடுத்த ஒரு சிறு குறிப்பு தான் இது. இதுல முக்கியமான விஷயம் அனுபவாதீதம் உரைத்தல் தான். பழைய உரைகள்லையும் உள்ள குறிப்பு. அனுபவாதீதம் உரைத்தல் என்பது இறைவனிடம் தான் பெற்ற அனுபவ குவியல்களை பெற்று அந்த அனுபவ குவியல்களை வாழ்வியல்லையும் பயன்படுத்தி அதை நின்று ஒழுகுதல் தான் அனுபவாதீதம் உரைத்தல். அதாவது இறைவனிடம் பெற்ற அனுபவங்களை எல்லாம் நம்ம அதை அப்படியே ஒரு ஏட்டு சுரக்காயாக வைத்திருக்காமல் அதை வாழ்வியல்ல ஒரு அனுபவ
மாற்றிக்கொள்ளாத வரை அது உரைத்தல் ஆகாது. உரைத்தல் என்றால் எல்லாரும் சொல்லுதல் அப்படின்றது கிடையாது. உரைத்தல் என்றால் நின்று ஒழுகுதல். நாம பெற்ற அனுபவங்களில் நாம் நின்று ஒழுகுதல். அப்போ இந்த இறை அனுபவம் என்பது எதற்காக அப்படின்னா, நாம் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல, இந்த உலகத்திலே நாம் அதை பயன்படுத்துவதற்காகவும் இறைவனுடைய அந்த அனுபவங்கள் நமக்கு சிறப்பாக சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இறை அனுபவத்தை பெருகணும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இறைவன்ட்ட அனுபவம் பெறாமலேயே இருக்கின்ற அடியவர்கள்லாம் இருக்காங்க. இறைவன்ட்ட போய் எந்த அனுபவமும் பெறாம முழுமையா போய் தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் போய் அப்ளிகேஷன் போட்டு அப்படியே வருகின்ற அடியவர்களும் இருக்காங்க. இறைவன் அனுபவம் தருபவனா அப்படின்னு கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இறைவன்ட்ட அனுபவம் வாங்க முடியுமா? இறைவன்ட்ட கார் வாங்கலாம், பணம் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், பொருள் வாங்கலாம், நல்ல மனைவி வாங்கலாம், நல்ல பேரன் குழந்தைகள்லாம் வாங்கலாம். ஆனா இறைவன்ட்ட அனுபவம் வாங்க முடியுமா அப்படின்னு தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக இறைவன் என்பவனுக்கும் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரே தொடர்பு, அவன் நமக்கு அனுபவத்தை ஊட்டுகின்றான். இறைவன் வினையை ஊற்றுறதில்லை. வினை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சடப்பொருள். சடப்பொருளை எதுக்குத்தான் ஊட்ட முடியும்? சடப்பொருள் தான் ஊட்ட முடியும். அதே மாதிரி சடப்பொருளுக்கு தான் ஊட்ட முடியும். நாம எல்லாருக்கும் ஊட்ட முடியாது. சடப்பொருளுக்கு தான் ஊட்ட முடியும். வினை என்பது சடப்பொருள். அத உடலுக்கு தான் ஊட்ட முடியுமே தவிர உயிருக்கு என்ன ஊட்ட முடியும் அப்படின்னா அது அனுபவம் என்ற அந்த நிலைப்பாடு. அனுபவம்ன்ற நிலைப்பாடு தான் இந்த உயிருக்கு ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய நிலை. ஆக இறைவன் வினை என்ற ஒரு பொருளை ஊட்டுவதன் மூலமாக ஆன்மாவுக்கு தருகின்றது அனுபவம் தான். இந்த ஆன்மா கடைசியா எடுத்துட்டு போறது நல்வினை தீவினையோ பாவ புண்ணியமோ அல்ல. அது நல்ல அனுபவங்களை மட்டும்தான் ஆன்மா எடுத்து செல்கின்றது அப்படிங்கிறத பல அமர்வுகளை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றோம். ஆக இந்த அனுபவத்தினால என்ன விளையுது அப்படின்னா, இந்த அனுபவத்தினால இந்த ஆன்மாவினுடைய அந்த அருள் நிலை அப்படியே விளங்கி தெளிகின்றது. அனுபவத்தினாலே இந்த ஆன்மாவிற்கு அருள் நிலையானது அது துன்ப அனுபவமா இருந்தாலும் சரி, இன்ப அனுபவமா இருந்தாலும் சரி, ரெண்டு அனுபவமே ஆன்மாவினுடைய அறிவு விளக்கத்திற்கு பயன்படுகின்றது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதிகமான துன்ப அனுபவம் இருக்க போது நமக்கு ஆன்மாவுக்கு இன்னும் அதிகமான ஒரு விளக்கம் ஏற்படும், அறிவுல விளக்கம் ஏற்படும். ஏன்னா இன்ப அனுபவத்துல அது தன்னையே மறக்கும். துன்ப அனுபவத்துலதான் தான் வேறு, இந்த உடல் வேறு, இந்த உலகம் வேறு அப்படிங்கிற அந்த அனுபவ நிலையே ஏற்படும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு துன்ப அனுபவம் வருகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறை அனுபவத்துக்குள்ள இறைவனுடைய தன்மைக்குள்ள நம்ம போகலாம். போன அமர்வுல கூட பார்த்தோம், துன்ப புடத்தில் இட்டு என்னை தூயவன் ஆக்கி வைத்தாய் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டோம். அது ரொம்ப அருமையான பாடல். அது கூட யாராவது ஒருத்தவங்க பாடுங்க. அது யாராவது துன்ப புடத்தில் இட்டு, அம்மா இருக்காங்களா கிரிஜாமா, இல்ல மற்ற அடியார்களும் பாடலாம், வாய்ப்பு. பாடலாம் அம்மா, நம்ம பாடலாம். வரிகள் தெரியாதுங்க ஐயா. சரிங்க சாமி. துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய், தொடர்ந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா, அடைக்கலம் நீயே அம்மா, அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா அம்பிகே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி அப்படின்னு அந்த பாடல் போய் நீண்டு கொண்டே வரும். ஆக துன்பப்புடத்திலிட்டு தூயவனா, நம்ம எவ்வளவு துன்பத்துல நம்மள சாமி புடம் போடுகின்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அனுபவங்களை அதிகமாக உணர முடியும். பசி துன்பம் நமக்கு கிடைச்சாதான் மற்றவங்களுடைய பசியை நாம போக்க முடியும். மற்றவங்களுடைய சுடுசொல் நம்மளை சுட்டாதான் இந்த சுடுசொல் நம்ம சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் வரும். நம்மளை பல வகையில சுவாமி துன்பத்து கடல்ல ஆழ்த்துவதே இந்த துன்பத்தை நாம யாருக்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொடுப்பினை கொடுப்பதற்காகத்தான் அப்படிங்கிற அளவுல நாம தெரிஞ்சோம். ஆக இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு பந்தம் அனுபவம் மட்டும்தான். ஏன்னா இறைவனும் உயிர் பொருள், நம்மும் உயிர் பொருள். நம்மளுக்கு அனுபவம் தருவதற்காகத்தான் அவன் தனு கரண புவன போகம் என்ற 4 கொடுத்தான். இந்த தனு கரண புவனம் இது 3 எதுக்காகனா போகத்திற்காகத்தான். போகம் என்பது அனுபவம் தான். ஆக
அனுபவம் ஒன்றை தவிர இறைவனிடம் நாம் வேண்டுவது ஒன்றுமே இல்லை. இறைவா, உன்னை அனுபவிக்கக்கூடிய அனுபவம் எதுவாகினும் நான் பெற வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய காரைக்கால் அம்மையாரா இருக்கட்டும், மணிவாசகரா இருக்கட்டும், நம்முடைய ஞானசம்பந்த மூர்த்தியா இருக்கட்டும், எல்லா அடியவர்களும் பெருமான்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, உன்னை அனுபவிப்பதற்கு நான் எந்த பிறப்பு எடுத்தாலும் அது தவறு இல்லை, பிறவாமை வேண்டும் சுவாமி, அப்படி மீண்டும் பிறப்பு உண்டு, உன்னை மறவாத அனுபவம் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தியை கேட்டாங்க. ஆக நாம ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், இந்த உடல் எடுத்ததற்கான காரணம் என்னன்னா இறை அனுபவத்தை பெருக்குவதற்காக, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த உடல் எடுப்பது உலக அனுபவத்தை பெருக்குவதற்காக அல்ல, இறை அனுபவத்தை பெருக்குவதற்காக மட்டுமே அப்படிங்கிற அந்த ஒற்றை வரி செய்தியை நம்மளுக்கு அடிக்கடி நினைவூட்டுவதுதான் இந்த அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவம் நிறைய பேர் பெறுவாங்க, ஆனா சித்தர்களை நம்ம ரொம்ப போற்றுதல் கிடையாது. நமக்கு சித்தர்களும் என்ன பண்றாங்கன்னா, சிவத்தை வழிபாடு செய்தாலும் கூட சித்தர்களை நாம நம்மளுடைய அந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ள நுழைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் பெற்ற சித்தர் ஒருத்தர் இருக்காரு. நான் அடியேன் இந்த சைவத்துக்குள்ள வந்ததற்கான காரணமே ஒரு அபூர்வமான ஒரு பர்சனாலிட்டி. யார் அந்த அபூர்வமான பர்சனாலிட்டின்னு பார்த்தா திருமூலர். அவர் மட்டும்தான் 18 சித்தர்கள்லயும் இருப்பாரு, 63 நாயன்மார்களும் இருப்பார். காரணம் என்னன்னா, அவர் ஒருவர் தான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொன்ன பெரிய மனப்பான்மை உடையவர். எனக்கு என்ன இன்பமெல்லாம் கிடைத்ததோ அவைகளை அத்தனை உயிர்களுக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னனாலதான் அவர் நாயன்மார்கள்ல சேர்க்கப்பட்டார், நாயன்மார்களை வைக்கப்பட்டார். இப்போ நம்ம சைவம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை மற்றவர்களுக்கும் எப்பொழுது கொடுக்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ சைவனாகின்றாய். சித்தர் புருஷர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய அனுபவங்களை யாருக்கும் தரமாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த அனுபவங்களுக்கு அது தகுதியுடையவர்களான்னு பார்ப்பாங்க. சித்தர்கள் எப்பவுமே தகுதி பார்த்துதான் அவர்களுக்கு என்ன கொடுப்பாங்க, அந்த சித்த நிலையை கொடுப்பாங்க, சித்த புருஷர்கள் எல்லாமே. அதனால சித்தர்களும் சிவத்தை வழிபட்டாலும் கூட சைவத்துல நம்ம அவங்களை தனி செட்டா தான் வச்சிருக்கோம். அவங்களை மொத்தமா சேர்க்கறதுல காரணம் என்னன்னா, தன்னுடைய அனுபவங்களை பயன்படுத்தணும்னா இன்னொருத்தவங்களுக்கு, அடுத்த ஆன்மாக்களுக்கு பயன்படுத்தி அதை வழிபடுத்துவதுதான் நம்முடைய சித்தர்களுடைய மிகப்பெரிய நிலைப்பாடு என்ற அந்த பெரும் செய்தியை நமக்கு சாமி சொல்றார். அதனாலதான் திருமூலருடைய அந்த கூற்று நமக்கு அவர் சித்த நிலையிலும் இருப்பாரு, அதே சமயத்துல நமக்கு இந்த அனுபவங்களை நமக்கு ஊட்டுகின்ற நிலையில இருப்பார். அப்போ நம்மளுடைய 63 நாயன்மார்களும் 27 திருமுறை ஆசிரியர்களும் நம்முடைய 14 மெய்கண்ட சாத்திரம் எழுதிய நம்முடைய சாத்திர சந்தான குறவர்களும் எல்லாரும் சொல்லுது என்னன்னா, தான் பெற்ற அனுபவங்களை அங்குலமாக பிரித்து அதை அடியவர்களுக்கு அப்படியே வழங்குகின்ற ஆற்றல் உடையவர்களாக இருந்தார். அந்த ஆற்றல் இல்லாம நாம சைவம் கிடையாது. நான் மட்டும் சாமி கும்பிடுறேன், நான் மட்டும் அனுபவம் பெற்றுக்கிறேன், எனக்கும் சாமிக்கும் தான் சம்பந்தம், நான் ஏன் அடுத்தவங்களுக்கு சொல்லணும்ன்ற எண்ணம் வந்தது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அப்படி எண்ணம் சிவபெருமானுக்கு ஏற்பட்டிருந்தால் என்ன ஆகும்? நான் மட்டும் அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு மட்டும் ஆனந்தம் இருக்கு, நான் ஏன் மற்றவர்களுக்கு அனுபவம் வழங்கணும் அப்படின்னு சிவபெருமான் நினைச்சிருந்தா இன்னைக்கு பிரபஞ்ச தோற்றமும் திதியும் ஒடுக்கமும் என்னைக்குமே கிடையாது, பஞ்ச கிருத்தியங்களும் கிடையாது. எப்படி தான் பெற்ற அந்த ஆனந்த அனுபவத்தை இந்த சடத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்று நினைத்ததுனாலதான் மொத்த பிரபஞ்ச இயக்கமே நமக்கு கிடைத்தது போல, அதே தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி இருந்தாத்தான் தலைவனும் தொண்டனும் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு, எல்லா உயிர்களும் இருந்துட்டு இருக்கணும், அதுக்கு நாம கொஞ்சம் உழைப்போம்னு நினைக்கிறாரு. அது போல இறைவனிடம் இன்பத்தை பெற்ற நம்மளுடைய சைவ ஆசிரியர்கள் எல்லாம் நமக்காக திருமுறையை கைநோக எழுதி ஒவ்வொரு இடங்களிலும் அதை பதிப்பித்து அது இன்றளவிலும் கர்ண பரம்பரையாக நமக்கு இன்னைக்கும் காதுல விழுந்து நாம் அதை படிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா காரணம் அவர்கள் பெற்ற அனுபவங்களை எல்லாம் பலவித கோட்டிங்ஸ்ல நமக்கு கொடுக்குறாங்க. இதுல எல்லா அனுபவத்தையும் விட திருவாசகம் என்ற அனுபவம் தான் எல்லா அனுபவங்களை விட சிறந்தது. ஏன் அப்படின்னா, மற்ற எல்லா திருமுறைகள்லையும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டாலும் கூட திருவாசகம் ஒரே ஒரு நூல் மட்டும்தான் சிவம் என்ற ஒரு அனுபவம் மட்டும் எனக்கு வேணும்னு அழுது கேட்கக்கூடிய நூல். ஆக இந்த திருவாசக அனுபவம் என்பது சிவ அனுபவத்தை நமக்கு, அவர் பெற்ற அனுபவத்தை நமக்கு ஊட்டுகின்றார். இது எப்படி ஊட்ட முடியும்? பாசமலர் படத்துல மலர்ந்து மலராத
பேஜா பேஜ் 202 202. ஆக பாசமலர் படத்துல அந்த பேஜ் உட்காந்து பாசமலர் படத்துல மலர்ந்து மலராது அப்படின்ற பாடல் அங்க சிவாஜி கணேசனும் சாவித்திரி அம்மாவும் படிச்சாலும் கூட அதை கேட்கிற அத்தனை பேர்த்துக்கும் அந்த அண்ணன் தங்கையுடைய அந்த பாசமானது உடனே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவர்கள் தான் நடிக்கிறாங்க, அவர்கள் தான் பேசுறாங்க. ஆனா அந்த பகுதியை நாம பார்க்கும்போது நமக்கும் அந்த பாச உணர்வு இன்றளவும் இன்னைக்கு அது நிகழ்கின்றது அப்படிங்கிறது மாதிரி சிவனுக்கும் மாணிக்க வாசகருக்கும் நடந்த சம்பாஷணையை, அந்த உரையாடலை, அந்த அன்பு பரிமாற்றத்தை நாம் கேட்கும் போது நமக்கும் அதே ஆனந்த அனுபவம் நிகழும் என்பதுதான் அவர்களுடைய கூற்று. அதுக்காக தான் எழுத வச்சாங்க. இவர் எழுதவே இல்லை. நான் எதுக்கே எழுதணும், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உட்காந்துருந்தாரு. ஐயோ இவர் எழுதாமலே விட்டு போயிடுவானோன்னு நினைச்சு பயந்து வந்து, நீ சொல்லுப்பா, நீ சொல்லாமலே எழுதி நினைச்சு பாருங்க. அவர் சொல்லாமலே இவரே எழுதி வச்சிடலாம். இவருக்கு தெரியாதா என்ன? நம்முடைய தில்லை கூத்தனுக்கு அழகிய சிற்றம்பலத்தானுக்கு தெரியாதா என்ன அவர் பாடினதெல்லாம்? அவரே எழுதி வச்சுக்கலாம். இருந்தாலும் நீ சொல்ல நான் எழுதணும். என்ன காரணம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு செய்தி சொல்கின்றவர்கள் வித்த வாங்குறவங்க அதெல்லாம் சரியா இருந்தா தான் அது சரியா சேருன்றதுக்காக பெருமானே கைகளினால எழுதி செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் இந்த திருவாசகம். வாசகம்னா டாக்குமெண்ட்னு அர்த்தம். டாக்குமெண்ட் ஆங்கிலத்துல டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். டாக்குமெண்ட்டுக்கு எப்பயுமே சிக்னேச்சர் போடணும். அதனால முதலாக டாக்குமெண்ட்டுக்கு சிற்றம்பலம் என்ற சிக்னேச்சர் போட்டு, இது நான் தான் பண்ணேன், இது என்னுடைய அனுபவம், எனக்கும் மணிவாசகனுக்கும் நிகழ்ந்த அனுபவம்னு சொல்லி அந்த அனுபவத்தை நமக்கு தருவதற்காக பெருமான் இங்கே நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் தான் இந்த அனுபவம். அதுல யாத்திரை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. யாத்திரை பத்தி என்ன சொல்லுதுன்னா, பெற்ற அனுபவங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம நீங்க என்ன பண்ணணும், அதன்படி நின்று ஒழுகணும். சிவத்திடம் ஆமா 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 தங்கமே, நீங்க அங்க அம்மாட்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மன்னிக்கணும் சாமி. ஆக திருவாசகத்துல நம்ம சுவாமி, நம்முடைய மணிவாசக பெருமான் யாத்திரை பத்துல நாம் பெற்ற அனுபவத்தை நின்று ஒழுகணும். இப்போ சுவாமி அனுபவம் தராரு. அந்த அனுபவத்தை நாம வாழ்வியல்ல பயன்படுத்தல அப்படின்னா அது உரைத்தல் ஆகாது. உரைத்தல் என்ன அர்த்தம்? நின்று ஒழுகுதல். அப்போ சிவனிடம் பெற்ற அனுபவத்தை நின்று ஒழுகினார் நம்முடைய மணிவாசக பெருமான். ஆக்சுவலா சொல்ல போனா யாத்திரை பத்தி தான் கடைசி பாடல். யாத்திரை பத்தி தான் கடைசி பாடலா எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா இவர் கடைசி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. வாங்க சிவபுரத்துக்கு வாங்க போகலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு போறப்ப, ஆனா அடுக்கிறப்போ என்ன மாதிரி நடந்ததுன்னு தெரியல. அச்சோப்பதிகம் தான் இறுதி பாடலா வருது. நமக்கு அடுக்கியது எல்லாமே மணிவாசகருடைய கூற்றுப்படி அடுக்கல, இது தலப்புராணப்படி அடுக்கல, பன்னிசைப்படி அடுக்கல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா வால்யூம் பேஸா அடுக்கிட்டாங்க. வால்யூம் பேஸ்னா என்னது? 100 பாடல், 50 பாடல், 20 பாடல், 10 பாடல் அப்படின்னு வால்யூம் பேஸ்ல அதனுடைய அளவின் அடிப்படையில அடக்கிட்டாங்க. அளவின் அடிப்படையில கண்டிப்பா யாரும் பாடிருக்க முடியாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய திருவாசகத்துல அந்த அனுபவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல அப்படியே ரொம்ப சுவாமி அப்படியே அழுது பாடுவார், ஒரு பாட்டுல திடீர்னு பார்த்தா சந்தோஷப்படுவார். காரணம் என்னன்னா இது ஆர்டர் படி இல்ல, சாமியுடைய அனுபவ ஆர்டர் படி இல்ல. சொல்ல போனா யாத்திரை பத்து கடைசி பாடலாக அமைந்திருக்க கூடும் என்று பல அறிவியல் ஆய்வாளர்களும் அறிஞர்களும் அருளாளர்களுடைய கணிப்பும் அதுதான். ஆக இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தான் பெற்ற அனுபவங்கள் எல்லாத்தையும் எல்லா பாட்டுலையும் எதுவுமே பேச மாட்டார். நம்ம கூட பேசவே மாட்டார். நம்முடைய மணிவாசக பெருமான் நம்ம கூட பேசவே மாட்டார். யார் கூட தான் பேசிட்டு இருப்பாரு? சிவபெருமான் கூட பேசிட்டு இருப்பாரு. இவர் நம்ம மூணாவது மனசுல உட்காந்து பார்க்கதான் முடியும். நம்ம கிட்ட எதுவுமே பேச மாட்டார். திரும்பி நம்ம மூஞ்சிய கூட பார்க்க மாட்டாரு. அவராச்சு சாமியாச்சு, 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. நம்ம 2 பேரையும் அங்க பார்ப்பாரு. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யார் கொண்டோ சதுர அந்தம் ஒன்றுமில்லா ஆனந்தம் பெற்றிருக்கோ, உனக்கு மட்டும்தான் ஆனந்தமா எங்களுக்கு எல்லாம் இல்லையா? நமக்கு வாய் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கணும். அப்படி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு சில இடத்துல மட்டும் வாங்க நம்மளை சேர்த்துக்குவார். வாங்க காலம் உண்டாகவே காதல் செய்குவீர், மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமீனை அப்படின்னு நம்ம அப்ப மட்டும் வாங்கப்பா, ஏமா வாங்கப்பா, சாமி மூல பண்டாரம் வழங்குறான் அப்படின்ற இடத்துல மட்டும் சாமி கூட்டுப்பாரு. அப்படி சில இடங்கள்ல சென்னிப்பத்துல, அதே மாதிரி சில குலைத்த பத்துல எல்லாம் சில இடங்கள்ல மட்டும் நம்மளை சேர்த்துக்குவார். ஆனா இந்த யாத்திரை பத்துல மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டினா, முழுக்க சாமி கிட்ட பேச மாட்டாங்க, நம்ம கிட்ட மட்டும்தான் பேசுவார். முழுக்க சாமி கிட்ட பேச மாட்டார், நம்ம கிட்டதான் பேசும். வாங்க போகலாம், வாங்க போகலாம், வாங்க போகலான்னு
இந்த இந்த யாத்திரை பத்து என்ற பதிகத்துல மட்டும்தான் மணிவாசக பெருமான் நம்ம கூட, அதாவது யார் படிக்கிறாங்களோ அவங்க கூட பேசக்கூடிய பாடலாக அமைகின்றது. இதை நான் முடிக்கிறப்போ சாமி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத திரும்ப ஒரு ரிவிஷனா பார்ப்போம். இன்னைக்கு 9வது பாடல் நம்ம பார்க்கலாம். ஆக ஒரு செய்தி என்ன, நான் சொல்ல வந்த செய்தி உங்களுக்கு கொஞ்சம் அடியன் அந்த ஆன்மாவுல புகுத்த வந்த செய்தி என்னன்னா, இறைவன் என்பவன் அனுபவத்தை தரக்கூடியவன். அது நல்ல அனுபவமாக இருந்தாலும் தீய அனுபவமாக இருந்தாலும் தீய அனுபவமாக இருந்தாலும் அது இறைவனை அடைவதற்குத்தானே தவிர வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நாம் அனுபவம் பெறுவது மட்டும் கிடையாது, நம்ம பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் நின்றொழுக செய்யணும் அப்படிங்கிறதும் நம்முடைய கடமை. அப்படி இருந்தா தான் சைவன். அப்படி இல்லையா சைவன் இல்லை, இங்க சித்தர்கள்ல சேர்ந்துருவீங்க. உங்களுக்கு மட்டும் அனுபவத்தை வச்சுட்டு யாராவது இவங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா அப்படின்னு பார்த்து கொடுப்பாங்க சித்தர்கள். சித்தர்கள் வந்து தகுதி இல்லாம ஆக தான் பெற்ற அனுபவங்களை தகுதி இருக்கா இல்லையான்னு பார்த்து தர்றவங்க தான் சித்தர்கள். நீங்க நினைச்சு பாருங்களேன், சப்போஸ் சிவபெருமான் அப்படி யோசிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த தகுதியுள்ள ஆன்மாக்களுக்கு மட்டும் நம்ம இன்பம் தருவான்னு யோசிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்துருப்போமா? நாம மட்டும் இல்ல, யாருமே உட்கார முடியாது. அவன் தகுதியின் அடிப்படையில எந்த ஆன்மாவுக்காவது முக்தி வழங்கலாம்னு நினைச்சிருந்தான்னா எந்த ஆன்மாவுக்கும் வழங்க முடியாது. அது யாரா வேணா இருக்கட்டும், அது மணிவாசகரா இருக்கட்டும், நான் ஆழ்வார் பெருமக்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், யார் இருந்தாலும் அவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில அவன் வழங்கல, அவனுடைய கருணையின் அடிப்படையில தான். நம்ம வாத்தியார்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கெல்லாம் சொல்லுவோம், எங்க பசங்க எல்லாம் படிச்சு பாஸ் ஆயிடலாம் சொல்லுவோம், தம்பி நீ பாஸா நினைக்காத, நீ எக்ஸாக்டா எழுதுனதுக்கு மார்க் போட்டேன்னு வச்சுக்கேன், நீ எக்ஸாக்டா எழுதுனதுக்கு நான் மார்க் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த ஜென்மம் இல்ல, இனி எடுக்கின்ற பல ஜென்மத்துக்கும் நீ பாஸ் ஆக முடியாது. நான் பார்த்து ஐயோ இது ஏற்கனவே இது ஃபெயில் ஆயிடுச்சு, வந்ததே வந்து இது மார்க்ஸ்ல எழுதுனது இல்ல அப்படிங்கிறப்போ ஏதாவது பார்த்து போடலான்னு சும்மா கொடுத்த கொஸ்டினையும் எழுதுனதுக்கு ஒரு மார்க்கு, லேசா கொடுத்த டேட்டாவே எழுதுறதுக்கு ஒரு மார்க்குன்னு கொடுத்தா எதுக்கு மார்க்கே போட முடியாத இடத்துக்கெல்லாம் மார்க்கை போட்டு வச்சனாலதான் அந்த குழந்தை பாஸ் ஆயிருக்கு. அது போல இறைவன், அம்மா சொல்றா, என்ன அவன் சும்மா தானே பிச்சு போட்டான், அந்த வில்வேலை சும்மா தானே பிச்சு போட்டான், புலி துரத்துச்சுன்னு மேல ஏறினான் அந்த வேடன். ஆனா புலிக்கு பயந்துட்டு கீழே விழுந்து கண்ணை முழிச்சு தூங்கி விழுந்துடுவோம்னா புலி தன்னை சாப்பிடணுன்ற ஒரு காரணத்துல அவன் என்ன பண்ணா, அதை வந்து அந்த தன்னை அலர்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக பக்கத்துல இருக்கிறது வில்வன் கூட தெரியாது, ஏன்னா இருட்டுல தானே ஏறி இருக்கான் மரத்துல, என்ன மரம்னு தெரியாது, வில்வன் கூட தெரியாது, அதை பிடிச்சு அப்படியே கீழே, ஏன்னா கீழே நம்ம சப்போஸ் கொஞ்ச நேரம் அப்படியே இது எந்த வேலையும் செய்யாம இருந்தா தூங்கி விழுந்துருவோம்ல, அப்ப புலி நம்மளை அடிச்சு சாப்பிடும்னு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகத்தானே அவன் வந்து இந்த வில்வேலையை போட்டான். அதை போய் நீ வந்து உனக்கு செய்த பூசையை ஏத்துக்கிறியே, இது நியாயமான்னு கேட்டப்போ, அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுடைய கையிலிருந்து விழுந்த வில்வ இலை என் தலையிலே விழுந்ததல்லவா, அது பூசணையாகத்தான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நாம் செய்கின்ற பிதற்றலான பூசைக்கும் பெரும் நன்மையை தருவதற்காக பெருமான் நிற்கின்ற அந்த பெருங்காட்சி, அந்த கருணை தான் நமக்கு வேணும், அந்த கருணையத்தான் நாம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இது அமைகின்றது. ஆக அந்த அனுபவங்களை நாம செய்கின்ற பக்திக்கு பெருமான் செய்கின்ற பெருங்கொடை தான் இந்த. இன்னைக்கு யாராவது வந்திருக்க முடியுமா? நம்மளுடைய தகுதியின் அடிப்படையில தான் நமக்கு சாமி வந்து கொஞ்சம் அறிவோ இல்ல நல்லதோ வழங்கினார்னா எந்த ஆன்மாவுக்கும் வழங்கியிருக்க முடியாது. அதனால சித்தர்கள் சொல்வது ஏற்புடையதில்லை. சித்தர்கள் அவங்களுக்குரிய கோட்பாடுல இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா இப்போ ரசவாதம் வந்து தகுதி இல்லாதவனுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அவனுக்கு முழுவதுமாக அவனுடைய பேராசை தான் அதிகமாகுமே தவிர, அதே போல கூடு விட்டு கூடு பாயிருது, பலகாய பிரவேசம்லாம் கொடுத்தா எல்லாரும் யார் யார் திடீர்னு ஐஸ்வர்யா ராய் ஆகணும்னா என்ன பண்ணுவேன், டப்புன்னு என்னுடைய ஆன்மாவை கீழே போட்டு ஐஸ்வர்யா ராய் உடம்புக்குள்ள இறங்கி நான் கொஞ்ச நாள் ஐஸ்வர்யா வாழ்ந்துக்குவேன். இந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு பலகாய பிரவேசம் வரக்கூடாது, அது வராது. பலகாய பிரவேசம் யாருக்கு சித்தியாகும்னா உடல்ல பற்று நீங்கிறவங்களுக்கு. அதே போல அந்த ரசவாதம் யாருக்கு சித்தியாகும்னா அந்த பல பொன் மேல பற்று நீங்கிறவங்களுக்கு, அது ஆட்டோமேட்டிக்காவே இருக்கு. அது போல சுவாமி வந்து
இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் நமக்கு கொடுத்தாலும் கூட, ஆக சித்த புருஷர்கள் செய்கின்ற அந்த தகுதி பார்த்து தருகின்ற அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறத நாம கொஞ்சம் புறம் தள்ளுறோம். நாம யாவரும் பெறவுற ஈசன் காண்க, யாருக்கும் ஈசன் எளியவன். எவ்வளவு பெரிய சண்டமா பாதகனா இருந்தாலும் அவனுக்கு ஈசன் என்பவன் பெற தகுதி உடையவன் தான் அப்படிங்கிற அளவுல நாம தொடர்ந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இந்த பாடல் பாடலாம். சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தமின் அப்படின்னு பாடல அடியார்கள் எவரேனும் பாடலாம். நமச்சிவாயம் 9வது பாடல். சரவணையா பாடலாம். நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின், போரில் பொழியும் வேல் கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராக ஆர்வம் கூற அழுந்து வீர் போர புரிமின் சிவன் கலர்க்கே பொய்யில் கிடந்து புரளாதே. போர புரிமின் சிவன் கலர்க்கே பொய்யில் கிடந்து புரளாதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. காட்டுங்க, ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் பார்த்து. தரசாமி பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு பாருங்க உங்களுக்கு. சாமி சொக்கநாதா நமச்சு ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. அடியனே பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க சுவாமி. சிவ அடியார்கள் பாடலாம். அம்மா இன்னைக்கு வந்திருக்காங்க. அம்மா யமுனா அம்மா பாடலாம். அம்மா. திருச்சிற்றம்பலம். சேர கருகி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின், போரிற் பொழியும் வேர்க்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்து, போர புரிமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. பொய்யில் கிடந்து புரளாதே. திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சிங்க சுவாமி. அம்மா பிரேமா அம்மா சுவாமி. அம்மா சிவாய நமः. திருவடி வணக்கம். சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தின்மின். இல்லைங்கய்யா, நான் அதை பாடுறேன். சரி டைம் எடுத்துக்கலாம். வரலாம் சுவாமி, நீங்க டைம் எடுத்துக்கோங்க. மீன்வயல் நம்ம அம்மா ஓவியம்மா வந்திருக்காங்க, அவங்களையும் கூப்பிடுவோம். நீங்க அதுக்கு கால அவகாசம் எடுத்துக்கோங்க. ஓவியம்மா சுவாமி, வாய்ப்பு இருக்குதுங்களா? ஐயா சிவாய நமங்கய்யா. இந்த எனக்கு யாத்திரை 10 தானங்கய்யா. யாத்திரை 10 9வது பாடல் சுவாமி. 9வது பாடல். சிவாய நமங்கய்யா. அனைத்து அடியார் திருவடியும் வணங்குறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின், போரில் பொழியும் வேர்க்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவீர், போர புரிமின் சிவன் கலர்க்கே பொய்யில் கிடந்து புரளாதே. அருமை சுவாமி, அருமை சுவாமி. அடியேன் பாடுறேங்க. புக்கு வேற இடத்துல வச்சுட்டேங்க, அதனால. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தின்மின், போரில் புழியும் வேல் கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்து வீர், போர புரிமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. போரா புரிமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் இப்பதான்
மொபைல்ல இருந்து நான் லேப்டாப் டிரான்ஸ்பர் ஆனவங்க எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்காகவே. அதனால அடியனுக்குரிய அந்த கூலியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிம்மதியா அந்த என் வேலையை பார்த்துக்கலாம். இது ஒரே ஒரு காட்சிக்காக தான் அடிகள் தவமாக பார்த்திருந்தேன். ஜானகி அம்மா தர்றாங்க, சந்திர அம்மா, கலாவதி தியாகராஜன் அம்மா, மகேஸ்வரி அம்மா, புஷ்பலதா அம்மா அவர்கள், மதிலா அம்மா அவர்கள், யமுனா அம்மா மற்றும் வித்யாபதி அம்மா அவர்கள், அனிமொழி அம்மா, ஜெகதீஸ்வரி அம்மா, நடராஜன் ஐயா, கலாவதி கே அம்மா அவர்கள், புவனேஸ்வரி அம்மா, ஓவிய செல்வி அம்மா அவர்கள் மற்றும் செல்வி ரவிச்சந்திரன் அம்மா, புவனேஸ்வரி அம்மா, சுசிலா அம்மா அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா, வேலம்மாள் அம்மா, நடராஜன் சுவாமி, சாருமதி அம்மா, சரளா அம்மா, காஞ்சனா அம்மா அவர்கள், சந்திரா அம்மா அவர்கள், சரஸ்வதி அம்மா, சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள், அங்கர்கண்ணி அம்மா அவர்கள். அடியன் எத்தனை தவம் செஞ்சிருக்கேன் பாருங்களேன், எத்தனை தவம். சுத்தா அம்மா எல்லாரும் எனக்கு தெரியுறாங்க. அம்மா வசந்தாமா தர்றாங்க. இது மாதிரி அனுபவம் இந்த பக்கம் உட்காந்து விக்னேஷ் ஐயா தர்றாங்க. இந்த மாதிரி அனுபவம் இந்த பக்கம் உட்கார்ந்தாதான் தெரியும். எல்லாரையும் ஒரு சேர பார்க்கின்ற ஆனந்தம் எந்த இடத்துலயும் கிடைக்காது. அது அவ்வளவு பெரிய விஷயம். அது ஒண்ணுக்காக தவம் இருந்தேன். ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிக்கணும். இந்த நம்ம வேலுண்டு வினையில்லை மாத இதழ் பார்த்துட்டு எல்லாரும் தாம் தூம் சொல்லிட்டாங்க எல்லாரும். இந்த வட்டம் என்ன இவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கு, அட்டகாசமா இருக்கு, ஆர்டிக்கிளும் ரொம்ப சூப்பரா இருக்கு, படிக்கிறதுக்கு அந்த போட்ட அந்த படம், அந்த எடிட்டிங் எல்லாம் அட்டகாசமா இருந்தது. சொல்லி மால்ல நிறைய குவியலான அந்த பாராட்டு குவியல்கள்லாம் வந்தது. அத்தனை பாராட்டு குவியல்களுக்கும் அங்க விக்னேஷ் ஐயா இருக்காங்க. அவங்களுடைய மிகச்சிறந்த அந்த முயற்சி மட்டும்தான். அதனால ஐயா அவர்களுக்கு எல்லாரும் கண்டிப்பா ஒரு வாழ்த்து சொல்லிருங்க. ஐயா அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவர்கள் தொடர்ந்து அந்த பணி நான் செய்யறேன்றது கூட எனக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு அளவுல இருக்காங்க. ஐயா ஒரே ஒரு வார்த்தை, ஓரிரு வார்த்தைகள் நீங்க ஏன்னா ஆன் பண்ணி உங்களை விக்னேஷ் ஐயா பேசுங்கய்யா. அம்மா திருவடி வணக்கம்மா. அம்மா ஐயா என்ன சொன்னாருன்றது எனக்கு சுத்தமா கேட்கலங்கம்மா. எனக்கும் இங்க நம்பர் ப்ராப்ளம். சுவாமி இப்போ ஐயா விக்னேஷ் ஐயா இந்த வட்டம் நம்மளுடைய அந்த மாத இதழ் நிறைய எல்லாரும் பேரும் பாராட்டுகள் குவிந்தவண்ணா இருந்தது. அத்தனை பாராட்டுகளுக்கும் முழு பொறுப்பு விக்னேஷ் ஐயாவை சேரும் மற்றும் பிரேமாமா. 2 பேரும் தான் ஆர்டிகல். பிரேமாமா ஆர்டிகல் வாங்கி தர அவர் அவன் அம்மாக்கு வாங்கி தர இவர் அப்படியே வச்சல ஏத்துனாரு. அடியனுக்கு ஒரு சின்ன கனெக்டிவிட்டி, கடைசியா ஒரு சின்ன ப்ரூஃப் பாக்குற ஒர்க்கை தவிர மற்றபடி பெரிய ஒர்க் எல்லாம் அடியனுக்கு எந்த இதுவும் கிடையாது. அந்த வகையில விக்னேஷ் ஐயா அடியன் பாராட்டுறேன். அடியார்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக சொன்னேன். விக்னேஷ் ஐயா ஓரிரு வார்த்தைகள், ஏன்னா உங்களை நீங்க கண்டிப்பா உங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அடியன் ஒரு செய்தி. ஐயா ஓரிரு வார்த்தைகள் பேசலாம். ஜென்ரலா அந்த உங்களுடைய இந்த பணி மாதிதழ் பணியை பத்தி 2 வார்த்தைகள் நீங்க பேசலாம். சரிங்க. அனைத்தடியா திருவடி வணங்குறேன் சாமி. ஐயா எனக்கு இப்ப அடியார்கள் அனுப்புற கட்டுரைகள், கவிதைகள் எல்லாமே எனக்கு கிடைச்ச வரமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை முழுவதும் படிக்கிற வாய்ப்பு அடியனுக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு வரிகளையும் படிக்கும்போது அது அனுபவபூர்வமா இறை பக்தி இன்னும் அதிகமாக தான் ஆகுது அதை படிக்கும்போது. அதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம அடியார்கள் அனைவருக்குமே நான் தான் நன்றி தெரிவிக்கணும். மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தொடர்ந்து அந்த பணி செய்யறாங்க. அதனால ஐயாவுக்கு அவங்க எத்தியோப்பியால தான் இருக்காங்க. அங்க இருந்து நமக்கு பணி செய்து கொடுக்குறாங்கன்றப்போ அது ரொம்ப வாழ்த்துக்களுக்குரியது, போட்டுதலுக்குரியது. அதனால முழுவுமே ஐயாவை சாரும். அடியன் சில இடங்கள்ல சில நகாசு வேலை தான் பார்த்தேன். வேற பெரிய வேலை அடியன் எதுவும் பார்க்கலன்றதை நான் இங்க பகிரங்கமா சொல்லிக்கிறேன். அதனால எல்லா புகழும் குருநாதருக்கும் மற்ற அடியார்களுக்கும் அது இருக்கு அப்படிங்கறத நான் இங்க அவங்க எல்லாருக்கும். இல்ல அந்த அட்டப்படத்துல வந்திருக்குது இல்லைங்களா, முருகனும் அம்மையும், அந்த மாதிரி படம் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஒண்ணு முருகரை பார்ப்போம், இல்லைன்னா வள்ளி தெய்வானை பார்ப்போம் இல்லைங்களா. கேக்குதுங்களா இல்லையா நான் பேசுறது? கேக்குது சந்திரம்மா, கேக்குதுங்க சாமி. ஐயா கேக்குதுங்க. எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு மனசுலயே அப்படியே நிக்குது. அழகான படம். நான் இந்த மாதிரி படத்தை எங்கேயும் பார்த்ததே இல்லை. அவ்வளவு அழகா இருந்தது. முருகரும் அம்மனும் உட்கார்ந்துருக்குது, அப்படி ராதிகா உட்கார்ந்து, வேற யாருமே பார்த்தது இல்ல. நான் முருகரோட அம்மா உட்கார்ந்து, ரொம்ப அருமையா இருந்தது படம். ரொம்ப அழகான படம். நன்றிங்க ஐயா உங்களுக்கு. பிரேமாமா அவர்கள் அங்க இருக்கக்கூடிய குழந்தை முருகன் படத்தை ரொம்ப ரசிச்சிருந்தாங்க.
அது போக அந்த கோலத்துல வரக்கூடிய முருகர் போட்டோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. புவனேஸ்வரி அம்மா சொல்லியிருந்தாங்க. நிறைய தெரியாத அடியார்கள் எல்லாம் போன் பண்ணி ஹைலி ப்ரொஃபஷனல் பாராட்டும் போது எனக்கு ஒரு மாதிரி அப்படியே வேலை அப்படியே ரொம்ப கூசிச்சு. ஐயோ, இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லையே, நம்மள போய் சொல்றாங்களே அப்படின்னாங்க. அதனால அதற்குரியவர்கிட்ட அந்த புகழை சேர்த்துறதுக்காக அடியன் இந்த மேடையை அவருக்காக அடியன் பயன்படுத்தினேன். இந்த மாத இதழ் புகழ், மாத இதழ்ல வருகின்ற அந்த எடிட்டிங், அந்த ஒர்க் எல்லாமே ஐயா ரொம்ப சிறப்பா பண்றாங்க. அது அடியன் எல்லாருக்கும் சொல்லி அந்த புகழ் ஐயா கிட்ட சேர்த்தது அடியன் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமா ஆமா ஐயாவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமா ஐயாவுக்கு விக்னேஷ் ஐயாவுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கோம். வேறொரு விலை இல்லை, நம்மளுடைய சனிக்கிழமை அமர்வுகள்ல ஐயா ஏதோ ஒரு அமர்வு கூடிய விரைவில் ஐயா பேச இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நாங்க எல்லாருக்கும் சொல்லி மகிழ்கின்றோம். ஐயா சென்னைக்கு தான் வருவாங்க. அதனால நாங்க நம்மளுடைய அடியார் திருக்கூட்டம் சங்கம நிகழ்வுகள்ல கண்டிப்பா வருகின்ற நிகழ்வுகள்ல ஐயாவும் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லி மகிழ்கின்றேன். நம்மளுடைய அந்த திருவாசக சிந்தனை என்ற மலர்ச்சரத்துல மிகச்சிறந்த நறுமண மலர்கள் எல்லாம் பெருமான் கோர்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிங்கிற வகையில அடுத்த சங்கமம் அப்ராக்சிமேட்டா குருநாதர் ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாரு. 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி தண்டுமாரியம்மன் கோவில்ல முற்றோதல் நிகழ்வதாகவும் அதற்கு அடியார்கள் அன்றைய தினம் சிறந்த செய்திகளை குருநாதர் எல்லாருக்கும் வழங்குவதாகவும் சொல்லி இருக்காங்க. அதனால அன்றைய தினம் நம்ம எல்லாரும் போகலான் இருக்கோம். அது போக நம்முடைய மதுரை சங்கம நிகழ்வு ஒரு பெண்டிங்ல இருக்காது. அதுவும் அங்க சிந்திக்கப்படும். நம்ம எல்லாரும் அந்த கோவையில சேரும் போது அந்த இடத்துல அது சிந்திக்கப்படும். அதனால அதுக்குரிய காலமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது எல்லாமே ஆனா 4ஆம் தேதி போகலாம். அன்றைய தினம் குரு வழிபாடு நம்ம செய்யலாம் அப்படிங்கறத குருநாதர் கேட்டுட்டு இருப்பாரு. அதனால அது அன்னைக்கு போய் நம்ம கொஞ்சம் பண்ணலாம். நம்ம டிஸ்கஷன் இருக்கு. அது நம்ம ஒரு சில மக்களோடு நம்ம தொடர்ந்து அதை பண்ணலாம். இது அதுக்கான அடியனுக்கும் அழைப்புதல் அனுப்பிச்சிருக்காரு குருநாதர். எல்லாருக்கும் குருநாதர் அனுப்பிச்சிருக்காரு. என்கிட்ட தான் சொல்ல சொன்னார். அதனால நான் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய கடப்பாடு என்னுடைய கடப்பாடு. அதனால ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருகின்ற கோவை தண்டுமாரியம்மன் கோவில்ல குருநாதர் நம்ம எல்லாருக்கும் திருவாசகன் அடியார் அனைவருக்கும் பல அரிய செய்திகளை சொல்வதற்காக காத்திருப்பதாகவும் அந்த செய்திகளுடைய பொருள் எல்லாம் சொல்வதற்காக காத்திருப்பதாகவும் பெருமான் சொன்னாரு. வராதவங்களுக்கு நம்ம ஆன்லைன்ல போட்டு விட்டலாம். அதனால நாங்க யூஎஸ்ல இருக்கோமே, நாங்க எங்க இருக்கோமே இங்க இருக்கோமேன்னு நினைக்கிற மக்கள் எனக்கு தெரியுது. நல்லா அவங்க எல்லாருடைய அங்கலாய்ப்பு எனக்கு புரியுது. அன்னைக்கு ஆடி அமாவாசைங்க ஐயா, எல்லார் வீட்லயும் சாமி முடுவாங்க. ஓ சரி அப்படிங்களா சரி. ஆமாங்க ஐயா. சரிங்க சுவாமி, எனக்கு அது தெரியல. அப்பர் கைலாய காட்சியும் அன்னைக்கு தாங்கய்யா. அப்பர் கைலாய காட்சி அவ்வளவுதானா? சரி சரி. நிறைய பேர் அங்க போவாங்கல்ல ஓவியமா திருவையாறு. இல்லைங்கய்யா, அன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால யாருக்கும் வர்றது ரொம்ப கஷ்டமாச்சுங்களே. அன்னைக்கு சரிங்க சாமி, வாய்ப்பு இருக்க அடியார்கள் இப்ப நான் நம்ம இது பண்ண முடியாது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் உங்களுடைய அந்த வரவு பற்றி நீங்க யோசிச்சுக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல. குருநாதர் கொடுத்த அழைப்பு அவ்வளவுதான். அடியனுக்கு அப்பரும் சரி. பிரேக் ஆகுது நீங்க பேசுறது. அது டேட் நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்றேன். அது டேட் போட்டு 4ஆ 8ஆன்னு தெரியல. மேக்சிமம் 8 நான் 8 இல்ல 4 8ஆன்னு தெரியல. அது கரெக்டா போட்டுறேன். வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் தாங்க 4ஆம் தேதி தாங்க. இல்ல அவங்க முற்றுதல் ஃபர்ஸ்ட் வீக் தாங்க வைப்பாங்க அவங்க எப்பவுமே. அதனால 4ஆம் தேதியா தான் இருக்குங்க. சரி, இது பற்றிய சிந்தனையை நம்ம சிந்தனை காலத்தை நம்ம மற்றொரு தளத்துல சிந்திக்கலாம். இது இறைவன் நம்ம சிந்திக்கிற தளமா இருக்கிறதுனால இதோட நம்ம இதை நிறுத்தி கொள்ளலாம். இது அடுத்தபடியா உள்ள பாடல்குள்ள செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அதை பற்றி செய்திகள் நீங்க சொன்னதுக்காக அடிக்க நான் சொல்றேன். இப்போ சாமி எப்படி தொடங்குறார் அப்படின்னா, மதிலாமா இருக்காங்களா? மதிலாமா சுவாமி, கொஞ்ச நேரம் பேசிட்டோம். ஒரு காஃபி. சாமி மதிலாமா இல்லையா? தரலாமா அம்மா? இருக்காங்களா சாமி? சாரி, ரெண்டு பேருமே ஒண்ணு கருப்பட்டி காஃபி, இன்னொன்னு மண்டபம் காஃபி. ரெண்டுமே நம்ம குடிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம கரகரன்னு பேசிட்டோம். அதனால கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மதிலாமா ஒரு தடவை பாடிடலாம் சாமி. ஒரு தடவை சேர கருதி சிந்தனையை பாட முடியுங்களா? வாய்ப்பு இருக்குதுங்களா? திருச்சிற்றம்பலம். சேர
சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொழியும் வெற்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரா பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவீர் போரா புரிமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே பொய்யில் கிடந்து புரளாதே. நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. அம்மா சரலாஷ்னி அம்மா சுவாமி தங்களுடைய வருஷம். சிவாயனமங்க அனைத்து அடியார் திருவடி பணிகிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், பொன்னம்பலம். சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்து மின் போரில் பொழியும் வேல்கண்ணால் வங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்து வீர் போரா புரிமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே போர புரிமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. இது நான் சொல்லி ஆகணும். இது தெரியல, இது எப்படின்னு தெரியல. இது நான் சொல்லி ஆகணும். அம்மா நம்ம தேவி அம்மாவும் நம்ம அம்மா ஓவி அம்மாவும் பாடுறது எப்படின்னா, பனிக்கூழ் எடுத்து அப்படியே காதுல ஊத்துனா அது எப்படி இருக்கும்? பனிக்கூழ் எடுத்து, அதாவது ஐஸ்கிரீம் எடுத்து காதுல ஊத்துனா ஒரு மாதிரி என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகுல பாடுவாங்க. சரளா அம்மா பாடுறப்ப எப்படி இருக்குன்னா, சிந்தனை அந்த சிந்தனை குச்சி இருக்கு இல்லையா, அது மேல முன்ன பின்னு இருக்கும். நம்ம சிந்தனை குச்சி அங்க சிந்தனை குச்சியா நம்ம உருவகப்படுத்திட்டோம்னா முன்ன பின்ன இருக்கும். அந்த முன்ன பின்ன இருக்கிறதெல்லாம் ஒடிச்சு திரும்ப சரி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு அம்மா பாடுற அந்த ஒவ்வொரு வரியும் அந்த சிந்தனை அந்த அளவு மாறுபாடு அப்படியே அதை ஒடிச்சு அதை அப்படி சரி பண்ணி அந்த இடத்துல அப்படி சிவத்தோட அப்படி ஒன்னா சேர்த்து அப்படி நம்மள இணைக்கிற மாதிரி ஒரு அளவு இருக்கும். அது கண்டிப்பா அந்த ரெண்டு அனுபவத்தையும் அடியன் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் கிடைச்சது எனக்கு எங்கன்னா நம்மளுடைய காஞ்சிபுரத்துல பெருமானுடைய சன்னதியில கிடைச்சது. அது அடியன் ரொம்ப இந்த செய்தியை நான் இங்க சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துமின். இந்த ஒரு வார்த்தையை பார்த்தோம்னா இன்றைய பொழுது முடிஞ்சது. நமக்கு எல்லாரும் ஒரு நிமிடம் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா முக்கியமான செய்தி, ஒரு நிமிடம் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்க என்னோட இணைந்திருந்தீங்கன்னா என்னோட கொஞ்சம் அனுபவத்தோட உங்களை பார்த்துக்கிட்டே சொல்றது இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒரு அனுபவம் கிடைக்கும். வேற ஒண்ணு நம்ம போன அமர்வுல சொன்னதைத்தான் சாமி இந்த அமர்வுல அப்படியே கோடிட்டு காமிக்கிறாரு. என்ன சொல்றாரு? சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துமின். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம எல்லாரும் எங்க போறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நாங்கெல்லாம் சிவபுரம் போறோம் அப்படின்னா என்ன ஆணவம் அவங்கள பார்த்து, யாரு அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் சிவபுரம் போறோம்னு சொன்னா என்ன சொல்றாங்க? அடியவர்கள்லாம் வைணவர்கள் சொல்லல, பௌத்தர்கள் சொல்லல, சமணர்கள் சொல்லல. நாங்கெல்லாம் சிவபுரம் போறோம் அப்படின்னு நம்ம அழுத்தமா சொல்லும் போது என்ன ஆணவம்னு யார் சொல்றா? சைவர்கள் தான் சொல்றாங்க. என்ன ஆணவம்? என்ன நீங்க போயிருவீங்க? என்ன சிவபுரத்துக்கு போயிருவீன்றீங்க? நாங்க இல்ல நாங்க நாயன்மார் மாதிரி நாங்க ஆக போறோம். நாயன்மார் ஆக முடியும். அவங்க கால் தூசியாவது நீங்க பெற முடியுமா? எப்படி இந்த வார்த்தைக்கு நீங்க சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் போன அமர்வுல இதை சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அது திரும்ப சாமி சொல்றாரு, சிவனோடு ஐக்கியமாவது, சிவனோடு அருள் சேர்வது, சிவனோடு திருவடியில சேர்வதுதான் சைவத்தினுடைய முடிந்த முடிவு. எல்லா ஆன்மாவுக்கும் அது தகுதி. அது தப்பு பண்ணுது, தப்பு பண்ணல, திருவாசகனைக்கு வருது, வேற மதத்துல இருக்கு, அது என்னமோ சாப்பிடுது, அது தப்பாத வார்த்தைகள் பேசுது, என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. இந்த பிறவி இல்லாட்டினாலும் அடுத்த பிறவியோ அதுக்கு அடுத்த பிறவியோ பல கோடி பிறவிகளோ தாண்டி சிவனுடைய திருவடியை சென்று சேர்வதுதான் சிவனுடைய நோக்கமே. அப்போ மேக்சிமம் எல்லாரும் எப்படி பக்தி பண்ணிட்டு இருக்காங்க சைவத்துல அப்படின்னா, அவெல்லாம் ரொம்ப பெரியவா, அவ கிட்ட நாம போவே முடியாது. நம்மளுடைய நிலைமை என்னன்னா இங்கேயே நிக்கிறதுன்னு நினைச்சு மனசுல கூட சிவபுரம் போறத நினைக்க முடியாத அளவுக்கு அடியார்கள் தட்டி வச்சு அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம அங்க போக முடியாது, நம்ம அங்க ஆக முடியாது, நமக்கு இதுதான் விதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பக்தி செய்யறாங்க இல்லையா? அப்படி செய்யாதீங்கன்னு சொல்றாரு சுவாமி.
அப்படி செய்யாத. என்ன வாட் இஸ் யுவர் டார்கெட், உன் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? துரோணாச்சாரியர் கேட்டாரு வாட் இஸ் யுவர் டார்கெட் அப்படின்னு. யார்கிட்ட கேட்டாரு? அர்ஜுனன் கேட்டாரு வாட் இஸ் யுவர் டார்கெட் அப்படின்னு கேட்டாரு. என்ன சொன்னான்? இப்பிறவியிலே சிவபக்தியை செய்ய வேணுங்கிறது. இல்ல, நான் துரோணாச்சாரியரே அர்ஜுனனை கேட்டுட்டு இருக்கேன். நீங்க திடீர்னு எங்கேயே வந்துட்டீங்க. துரோணாச்சாரியர் அர்ஜுனன் கிட்ட வாட் இஸ் யுவர் டார்கெட், உன்னுடைய குறிக்கோள் என்ன, உன்னுடைய கோல் என்ன அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு அம்பு எய்தல் போட்டியில கேட்டான். அப்ப என்ன சொன்னா? அப்படி அந்த குருவி பறவையினுடைய ஆமா எல்லாருக்கிட்டையும் கேட்டாரு. மரம் தெரியுதா? தெரியுதுன்னா. இலை தெரியுதா? தெரியும். விடுறான்னா எல்லா பேரும் சரசரன்னு விட்டு விழுந்துச்சு. அர்ஜுனன் வர்றப்போ மரம் தெரியுதான்னு கேட்டார். தெரியலன்ட்டான். என்ன உனக்கு கண்ணுன்னு தெரியலையா? கிளை தெரியுதா? தெரியல. இலை தெரியுதா? தெரியல. குருவி தெரியுதான்னு கேட்டாரு. தெரியலன்ட்டான். ஆட படுபாவி, குருவியே தெரியல, இவனுக்கு எப்படி அணுக்க பறந்துடுச்சு? என்னதான்டா உனக்கு தெரியுதுன்னா, என்னுடைய இலக்காகிய குருவியினுடைய கண் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே விடுறா அம்பன்னார், விட்டார். அது போல சிவனடியார்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டா என்ன நீங்க தான் சொல்லணும். இப்ப கரெக்டா சொல்லலைன்னா உங்க செல்வதுதாங்க டார்கெட். அருமை அருமை அருமை. வேற எதுவும் கிடையாது. ஆமா, சிவனுடைய திருவடி தாள் ஒன்றை தவிர எதுவுமே நமக்கு தேவையில்லை. சுற்றி நிக்கிற புனஸ்காரம், பூஜை, நான் கோவில்ல போயிட்டு வாங்கிட்டு வந்த அந்த அந்த சம்ஸ்காரம், அந்த தீக்க, அதுக்கப்புறம் நான் செஞ்ச அனுஷ்டானம், அந்த விஷயங்கள் எல்லாம் கிளை மரம் அந்த இது அது மாதிரி. ஆனா அவனுடைய திருவடி ஒன்றுதான் குறிக்கோளா இருக்கும். எப்படி அவனுக்கு அர்ஜுனனுக்கு அந்த அது போல நம்ம அடியார்கள் என்ன பண்றாங்க? பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு எதை விட்டுறோம்? துரியோதனை பார்த்து கேட்டான், என்னடா தெரியுதுன்னு கேட்டான். எல்லாம் பலித்துட்டு தெரியுது குருநாதான். எல்லாம் தெரியுதான்னு கேட்டாரு. ஆமா எல்லாமே தெரியுது. இலை தெரியுது, விட்டா வேற தெரிஞ்சிட்டு போல உனக்கு விடுறா அப்படின்னா விட்டா பார்த்தா எங்கிட்ட போய் சொருகிச்சு அம்பு. அது மாதிரி நமக்கு அனுஷ்டானம் தெரியுதா? தெரியுது சாமி. உனக்கு அந்த ஆகம விதி தெரியுதா? தெரியுது சாமி. அப்புறம் உனக்கு திருமுறை தெரியுதா? தெரியுது சாமி. சித்தாந்தம் தெரியுதா? ஓ நல்லா தெரியுமே. 14 சித்தாந்தம் நான் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் சாமி, தெரியுமா உங்களுக்கு? ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மேக்சிமம் சித்தாந்த சர்டிபிகேட் எல்லாம் நாளே கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டின் எல்லாம் கரெக்டா பார்த்து அதுக்கப்புறம் எழுதுறது. சில பேருக்கு புத்தகத்தையே கொடுத்து எழுதுறோம். அதெல்லாம் வேற என்ன சொல்றேன்னா அதெல்லாம் நான் பேசல. ஆக என்னத்தையோ பண்ணி நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சித்தாந்தம் தெரிஞ்சிருச்சு, திருமுறை தெரிஞ்சிருச்சு, ஆகமம் தெரிஞ்சிருச்சு, சுவாமியோட அந்த பூஜா விதிகள் தெரிஞ்சிருச்சு, சடங்கு சம்பிரதாயங்கள் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவன் திருவடி என்பது மட்டும்தான் அங்க போக்கஸ்ன்றத மறந்துடும். அந்த போக்கஸ் மறந்து போறனாலதான் இத்தனை தெரிந்த, இத்தனையும் அறிந்த, இத்தனையும் அறிந்த யாரு? இது எல்லாம் தெரிஞ்சவங்க யாரு? திருமுறை தெரியும், சித்தாந்தம் தெரியும், அப்புறம் சாமியோட அனுஷ்டானம் தெரியும், சடங்கு சம்பிரதாயம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சவங்க யாரு? யார் சாமி? இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் சனகாதி முனிவர்கள் 4. இது எல்லாமே தெரியும். ஆகமம் தெரியும், சம்பிரதாயம் தெரியும், சாஸ்திரம் தெரியும், தோத்திரம் தெரியும், எல்லாம் தெரியும். இருந்தாலும் சாமி கிட்ட என்ன கேட்டாங்க? சாமி ஒண்ணுமே படிக்காம நமச்சிவாய மந்திரம் மட்டும் சொல்லுன்னா உருப்படியா சொல்லி உன்னை சேர்ந்திருப்பேன். எனக்கு சூட பஞ்சாக்கரம் தூக்கம பஞ்சாக்கரம் சொல்றப்பவே என்ன ஆச்சு? எந்த பஞ்சாக்கரம் சொல்றதுன்னே தெரியலையே. அவரு கேக்குறாங்க, நான் ஒரே ஒரு பஞ்சாக்கரம் மட்டும் சொல்லி எனக்கு பழக்கி இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? நமச்சிவாயம் மட்டும் சொல்லிட்டு வந்திருப்பேன். ஆனா நமச்சிவாயம் சொல்லணுமா, அப்புறம் சிவாய நம்ம மாறுமா, சிவாயத்துக்கு அப்புறம் சிவய சிவா மாறுமா, அப்ப சிவசிவ மாறுமா, இப்ப சி ஆகுமா, அப்ப நான் சீவே டைரக்டா சொல்லலாமான்ற எண்ணம் எனக்கு தோணுதே தவிர 10 பொருள் வச்சுட்டா 10மே மைதால செஞ்சிருக்காங்க, 10மே ஜீனி போட்டு நெய் போட்டு செஞ்ச, ஒண்ணு லட்டு, ஒண்ணு மைசூர் பாக்கு, ஒண்ணு மற்ற பொருள் அப்படின்னு பார்த்தா எதை எடுக்கிறதுன்னு குழம்பிடும். எல்லாம் ஒண்ணுன்ற தோண மாட்டேங்குது. காரணம் என்னன்னா நமக்கு வேற வேற பொருளா பார்க்கின்ற ஆற்றல் இருக்கு. அப்போ சுவாமியினுடைய திருவடிதான் இலக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா மித்த விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போகும். அதுக்காக அதை செய்யக்கூடாதா? எதை செய்யணும்? அதெல்லாம் செய்வேன் சாமி. அதுக்காக கோக்கமாக்க சாமியை கும்பிடணும் இல்ல இல்ல, எல்லாமே சாமி சம்பிரதாயம் எல்லாமே பண்ணானா அவைகளில் அல்ல. அப்படி அவைகள் அனைத்தும் அவனை காட்டுகின்ற வழி. சம்பிரதாயமே சாமின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம். சம்பிரதாயம் தான் சாமி, ஆகமம் தான் சாமி. ஆகமம் ஆகி
ஆகமமாகி அன்னிப்பான் ஆகமம் என்ன பண்ணும்? சாமி கிட்ட கூட்டிட்டு போகும், அவ்வளவுதான். கிட்டதான் கூட்டிட்டு போகும். அதுவே கடவுள் அல்ல. சிலவங்க வேதமே கடவுள்ன்றாங்க. வேதங்கள் எல்லாம் இறைவனுக்கு எப்படி? வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற வேதங்கள்லாம் ஐயான்னு ஓங்கி கூப்பிட்டு. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க? வேதம் தான் எங்களுக்கு சாமின்றாங்க. யாரு? அப்படி ஒரு சைவர்கள் இருக்காங்க. வேதம் மட்டும்தான் எங்களுக்கு கடவுள். சில பேர் திருமுறை மட்டும்தான் கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சில பேர் திருமுறை தான் எங்களுக்கு கடவுள்னு இருக்காங்க. திருமுறை கடவுளை காட்டும், திருமுறையே கடவுள் ஆகாது. இதுல என்ன ஒரு கூத்துனா, எனக்கு 7ஆம் திருமுறை தான் கடவுள். அதுலயும் எனக்கு 7ஆம் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் கடவுள். இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு 12ஆம் திருமுறை தான் கடவுள். அதை தவிர நாங்க வேற திருமுறையே படிக்க மாட்டோம், வேற திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இதுல 12ஆம் திருமுறையில காரைக்கால் அம்மையாருடைய பதிகம் மட்டும்தான் படிப்போம், வேற எதை படிக்க மாட்டோம். இப்படி ஒரு கோஷ்டி இப்படி எல்லாம் இருக்கிறப்போ தாருகாவனத்து ரிஷிகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இல்லை. தாருகாவனத்து ரிஷிகளுக்கும் அப்ப இறைவனுடைய திருவடிக்கடல் என்பது என்ன அப்படின்னா, அது அன்பு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அன்பு. அன்பில்லாம எத்தனை கோடி தவங்கள் செய்தாலும் ராவணன் செய்த ராவணனும் சிவபக்தி செய்த, அதனாலதான் ராவணனை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். யாரு? நம்ம நாவுக்கரசனும் பயன்படுத்துவா, அப்படி நம்மளுடைய அப்பர் பெருமானும் பயன்படுத்துவா, மன்னிக்கணும், ஞான சம்பந்தரும் பயன்படுத்துவா, அப்படி அதுக்கப்புறம் சுந்தர பெருமானும் அங்கங்கேயும் பயன்படுத்துவா. ராவணனை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, ராவணன் செய்த சிவபக்தி சிறந்த சிவபக்தி. தன் உடலில் உள்ள குருதி, தன்னுடைய நரம்பு அத்தனையும் பெருமானுக்கு அவிர்ப்பாகமாக கொடுக்கின்ற அந்த சிவபக்தி யாருக்கு கிடைக்கும்? ஆனால் அது என்ன இல்ல? அன்பு இல்ல. அன்பை பிரதானமாக வைத்து செய்யவில்லை எதுவுமே. ஒன்றை அடக்கணும், உன்னை ஆளணும்னு நினைத்து செய்கின்ற சிவபக்தி என்பது தவிடு கொடிதான் ஆகும். அந்த சிவபக்தியைத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லா இடத்துலயும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சிவபக்தி, அந்த சிவபக்திகள் வந்து நீங்கள் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ சிவனாக ஆக முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லி தராங்க. நீ எல்லாம் சிவன் மாதிரி ஆயிட முடியாது, அப்படிலாம் ஓவரா பண்ணாது. இன்னொன்னு, சிவபுரத்துக்கு நீ போவே முடியாது. சிவபுரத்துல யாருதான் இருப்பாங்க? 63 பேர் மட்டும்தான் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கதான் போக முடியும், நீ போக முடியாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கவே நீ என்ன பண்ணணும்? அது போமாட்டேன் நினைச்சுதான் நீ பக்தி செய்யணும்னு சொல்லி அந்த மாதிரியான பக்தியத்தான் சொல்லி. ஆக சாமி என்ன சொல்லிட்டாருன்னா இந்த ஒரு பாட்டுல, சேர கருதினா எதை சேர கருதி? திருவடியை சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துமின். வேற அங்கிட்டு இங்கிட்டு போயிடாதீங்க. உங்க டார்கெட் இறைவனுடைய திருவடி தான் சேர போறோம்னு தீர்க்கமா நம்பி இறங்குங்க. இந்த பிள்ளைங்க நான் செஞ்ச பக்திக்கெல்லாம் இந்த பிறகு சாமி வருவாரா? நாங்க பண்ணிருக்கேன் பக்தி, இந்த மிதி போனா 4 பன்னீர் இலையை போட்டு சாமிக்கு ஒரு 4 மாலையை போட்டிருப்பேன், ஒரு 10 பாட்டு பாடி இருந்திருப்பேன், 12 கிளாஸ் போயிருந்திருப்பேன், அப்படிதான் பண்ணிருப்பேன் சாமி. பெருசா நான் ஒண்ணும் பண்ணல. பெருசு சிறுசுன்றதை யார் தான் முடிவு பண்ணோம்? பெருசு சிறுசுன்றதை யார் முடிவு பண்ணோம்? ஒரு உதவி சின்ன உதவியா பெரிய உதவியா எப்படி சொல்லுவீங்க? ஒரு உதவி இருக்கு, அது சின்ன உதவியா பெரிய உதவியா? உதவி அளக்கிறதுக்கு அளவுகோல் என்ன? ஒரு உதவியை அளக்கிறதுக்கு காலம் அறிந்து செய்யும் உதவிங்கய்யா. காலம் அறிந்து செய்த உதவி ஞானத்திலும் ஞானம் பெரிது. அது ஞானத்தோட பெருசுன்னு சொல்றாரு. ஆனா உதவியை அளக்கிற அளவுகோல் எது? ஒருத்தவங்க செஞ்ச உதவியை அளக்கிற அளவுகோல் எது? ஒருத்தன் வந்து சொல்றான், சாமியே சொல்றாரு, வள்ளுவ நாயனாரே சொல்றாரு, எதிர்பார்ப்பின்றி செய்வதே உதவி. சாமி எதிர்பார்ப்பில்லாமல் செய்வதே உதவி. அது உதவியினுடைய டெபினிஷன், உதவியினுடைய அளவு. இது சின்ன உதவியா பெரிய உதவியான்னு சொல்லி அளக்கிற ஸ்கேல் எதுன்னு. உதவியை அளக்கிற ஸ்கேல் தேவை அறிஞ்சு செய்யறதுங்கய்யா. அவங்க தேவை அறிஞ்சு சமயத்துக்கு செய்யறது, தொண்டு செய்யறதையா. சரி, இப்ப அதுதான் நீங்க அதைத்தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். உதவின்ற அதிகாரத்துல அது உதவியா என்ன அதிகாரம் சாமி? அது என்ன அதிகாரம்? அதிகாரத்துக்கு பேர் என்ன? உதவிதானா? செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதல். அருமை அருமை. சத்யநாராயணையா,
உதவி உதவி அப்படின்னு வருகின்ற அந்த திருக்குறள் சொல்ல முடியுமா? உதவி உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் தாழ்பின் வரைத்து. குறள் எண் 105 வேணா செக் பண்ணிக்கோங்க. ஆக 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 எத்தனை அழகு, எத்தனை அழகு. கனடால இருந்து ஐயா பேசிட்டு இருக்காங்க, கனடால இருந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ஐயா. இறைவன் பேச வச்சிருக்கான், பேசுறேன் ஐயா. அமைச்சாரம் அருமை அருமை சுவாமி, அருமை அருமை. அப்போ உதவியினுடைய அளவுகோல் என்னன்னு சொல்றாரு. உதவியினுடைய அளவுகோல் என்பது உதவியை பெறுகின்றவர்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. உதவியை பெறுகின்றவர்கள் மனநிலை தான் உதவியை அளக்கின்ற அளவுகோல். இப்ப ஒருத்தர் வந்து நம்ம இதுக்கு போறோம், இன்டர்வியூக்கு போறோம். ஒருத்தர் ஐயா எங்கேயுமே முடியலன்னு சொல்லி நம்ம என்ன பண்றாரு, கொண்டு போய் இன்டர்வியூ ஹால்ல டிராப் பண்ணிட்டு போறாரு. 2 வீலர் டிராப் பண்ணிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம், ஐஏஎஸ் ஆயிட்டோம், அன்னைக்கு ஒரு நாட்டையே ஆள்ற பெற்றோம். அந்த உதவி என்னைக்காவது மறக்கலாமா? அந்த உதவியை பெருசா நினைக்கிறது தான் அது பெரிய உதவி. என்ன பண்ணாரு அவரு? போன அந்த பக்கம் வழியா போனாரு, என்னை இறக்கி விட்டாரு, இதுல என்ன பெருசு இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த உதவி எப்படி ஆயிடுது? சின்னதாயிடுது. அப்போ அந்த உதவியினுடைய அளவுகோல் என்பது உதவியை பெறுகின்றவருடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. சின்ன உதவியை திணைத்துணை செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். திணைத்துணை செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். இந்த ஒரு இடத்துல மட்டும் எல்லாரும் ஆன் பண்ணிக்கணும். இந்த ஒரு இடத்துல திணைத்துணை செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். இதோட நிறைவு செய்ய போறோம். பயன் தெரிவார் யாரு? பயன் தெரிவார்னா அந்த பயனை தெரிந்து கொள்ளக்கூடியவர். ஒரு பயனை தெரிந்து கொள்ளக்கூடியவர் யாரா இருக்க முடியும்? யாரு பயன் தெரிவார்? அந்த பயன் அடையறவங்க. அப்படி இல்லை. இப்ப இந்த மொபைல் போன் இருக்கு, இந்த மொபைல் போனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா நாம இந்த மொபைல் போனை பயன் தெரிவார் அர்த்தம். இந்த மொபைல் போனை எப்படி யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு என்ன தெரியாது, வெறும் வாட்ஸ்அப் மட்டும்தான் தெரியும். நிறைய பேருக்கு வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் தெரியும். நிறைய பேருக்கு கேமரா மட்டும்தான் தெரியும். நிறைய பேருக்கு வீடியோ மட்டும்தான் தெரியும். ஒரு எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, இன்க்ளூடிங் நான்லாம் 5G டெக்னாலஜி ஒர்க் பண்ணாலும் கூட மொபைல் போன்ல சில கேம்ஸ் எப்படி யூஸ் பண்றது கூட தெரியாது. கேம்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள போனா எப்படி நகர்த்துறதெல்லாம் தெரியாது. எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அதை இப்ப இதை முழுமையா பயன்படுத்தவங்க யாரு பயன்படுத்த முடியும்? இதை முழுமையா பயன்படுத்துறவங்க இந்த தயாரிச்சான்ல ஒருத்தாங்க. ஆமா, இத குவாலிட்டி செக் பண்ணாலும் ஒருத்தாங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்கு. அவனுக்கு தான் இந்த முழு பயன்பாடு தெரியும். இன்னைக்கு சொல்லுங்க, இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுதுங்க. அவங்களுக்கு கேம்ஸ் தெரியும். இதுல தமிழ் டைப் பண்ண தெரியுமா? தெரியாது. தமிழ்ல அவங்க எல்லாருக்கும் தமிழ் டைப் பண்ண கத்துறோம். அது ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு என்னுடைய வேலை. ஏன்னா அப்பதான் நிறைய ஆர்டிகல் வரும், பார்த்துட்டு இருக்கேன். இடையில ஒரு நாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தமிழ் எப்படி டைப் பண்றது அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒரு ஒர்க் ஷாப் போட்டாதான் நிறைய ஆர்டிகல் வரும். நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணிட்டு சரி. அப்போ இந்த பொருளை எவன் படைத்தானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த பொருளுடைய முழு பயன் தெரியும். அப்போ பயன் தெரிவார் யாரு? அது சொல்லுங்க. யாரு பயன் தெரிவார்? படைத்தவன் தான். அப்போ படைத்தவன் யாரு? இறைவன் சிவன். ஷோரா நல்ல வேற ஜானகியம்மா எப்பயுமே வந்து 6 அடிப்பீங்க. இந்த பக்கம் பேக் சைடு 6 அடிச்சிட்டீங்க. நீங்க யாராவது பிரம்மான்னு சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாருமே பிரம்மன் சொல்லியே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா படைத்தவன் பிரம்மன் அல்ல. ஏன்னா பிரம்மனையே படைத்தவன் யாரு? திருமாலையும் படைத்தவன் யாரு? நம்மளுடைய சிவம் தான். அப்ப சிவம் தான் படைத்தவன். அப்போ நல்லா கவனிங்க. திணைத்துணை செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார் அப்படின்னா பயன் தெரிந்தவன் சிவபெருமான் ஒருவன் தான். நீங்க செய்கின்ற திணைத்துணை பக்தியையும் பனைத்துணையாக கொள்வதனால அவன் பயன் தெரிவார். கவலையே படாதீங்க. திணையளவு நீங்கள் பக்தி செய்தாலும் பனையளவாக கொள்பவன் தான் நம்முடைய சிவபெருமான். அதனால நீங்க செய்கின்ற பனையளவு பக்திக்கு அவன் எப்பேற்பட்ட அருளை தர காத்திருக்கான். கவலைப்படாதீங்க. நாம கம்மியா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போக முடியுமா போக முடியாதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒரே திருக்குறள் என்னன்னா, துணை செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். பயன் தெரிந்தவன் சிவபெருமான் ஒருவனை தவிர வேற யாரும் கிடையாது. அவனே என்னன்னா யாருக்கு பயன் தெரியுதோ அவன் என்ன பண்ணுவான்னா சின்னதா செஞ்சாலும் பெருசா எடுத்துக்குவான். தெரியாம நமச்சிவாய சொன்னாலும் எங்க அப்பா என் புள்ள என்னம்மா சொல்லிருச்சு, என் தெரியாம தத்தக்கான்னு தேவாரம் பாடினாலும் என்ன அழகா பாடுது, காந்தார பண்ணு, அருமை அருமை தங்கமே அப்படின்னு அவன் நாம் செய்கின்ற அத்தனை திணைத்துணை பக்தியும்
பனைத்துணையாக கொண்டு நமக்கு பெரும் பயன் அளிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். அதனால டவுட்டே வேணாம். எங்க அப்பா இன்னும் 5 நாள்ல நான் போயிருக்கேன் அப்படின்னு 6 நாள்ல யார் போனா? 6 நாள்ல நம்ம ஆள் போனார்ல, நம்ம கண்ணப்பர் போன, நானும் போவேன் 4 நாள்ல. அவர் அப்படிதான் நான் கண்ணு கொடுக்கணும்னு அவசியம், நான் போவேன் அப்படின்ற அந்த ஆணித்தரம் உங்களுக்குள்ள ஊன்றிடுச்சு வச்சுக்கோங்க. 6 நாள் அல்ல, 6 வினாடிகளிலே உங்களுடைய ஆன்மாவை தன்னிடம் டேக் ஓவர் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். ஏன்னா அவன் யாரு? பயன் தெரிபவன், பயன் தெரிவான். திணைத்துணை செய்யணும், பனைத்துணை. இந்த மாதிரி பொருள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? திணைத்துணை செய்யணும், பனைத்துணையாக கொள்வார், பயன் தெரிவார்னா நாம செய்கின்ற சிறிய பக்திக்கும் பெரிய அளவுல பயன் கொள்ளக்கூடிய சிவபெருமான் ஒருவனே ஆகலால் சிவபெருமானுக்கு திணையளவேனும் பக்தி செய்யுங்கள் அப்படிங்கிற பொருளை உள்ளடக்கியது அந்த பாடல். அவன்தான் நன்றி உடையவன். அப்படிப்பட்ட அந்த பெருமானை நாம் பாடணும். அதனால அவநம்பிக்கையோடு தயவு செய்து ஸ்டெப் வைக்காதீங்க. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துங்கள். அதனால பெருமான்கிட்ட நான் போயே திருவேன்னு சேர கருதி சிந்தனையில வச்சுக்கோங்க. அதை எப்படி சொல்லுங்க? திருத்தமா வச்சுக்கோங்க, அழுத்தமா வச்சுக்கோங்க, திருத்தமா வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிடாதீங்க. வேற போவோமா மாட்டோமா, நம்ம செஞ்ச நமக்கு நம்ம என்ன. எல்லாரும் புதுசா வந்த அடியார்கள்லாம் எல்லாரும் ஏகப்பட்ட செல்வி சொல்றாங்க, நிறைய பாட்டு படிக்கிறாங்க, தேவாரம் நிறைய தெரியும், முற்றோதல் நிறைய போயிருக்காங்க. நான் ஒண்ணு கூட போலையே, நானும் சாமி கிட்ட போக முடியுமா? டவுட்டே வேணாம், டவுட்டே வேணாம். அன்பு, உண்மையான அன்பு இருக்கா? நமச்சிவாய மந்திரம் ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கீங்களா? நம்ம 21 முறை சொல்ல சொன்னோம். எத்தனை அடியார்கள்? பாதி பேர் செஞ்சீங்க, பாதி பேர் டாஸ்க் தினமும் சொல்லிட்டு இருக்கோங்க ஐயா. நீங்க சொன்னதுல இருந்தே சொல்றேங்க ஐயா. அடியல் செய்த வசந்தாமா மகிழ்ச்சி. ஆக ஒரு முறையேனும் நமச்சிவாய மந்திரம் சொல்லி, ஒரு முறையேனும் அடியார் கூட்டத்தில் இணைந்து, ஒரு முறையேனும் நாகேஸ்வர பூசை செய்து, ஒரு முறையேனும் குருநாதர் வழிபாடு செய்து, ஒரு முறையேனும் நம்முடைய திருமுறைகளை நம்ம மனதிலே ஓதி, ஒரு முறையேனும் பெருமானை கண்களிலே கண்ணீர் பெருக ஒரு முறையேனும் செய்திருந்தாலும் உங்களுக்கு சிவபுரம் என்பது உறுதி, எளிது, அருகு பக்கத்துல வந்துருச்சு. இது எல்லாமே இருக்கு. அதைத்தான் சொல்றாரு சாமி. சேர கருதி சிந்தனையை திரும்ப வைத்து செய்யுங்க, சிந்திமி. அதனால சிந்திச்சுக்கோங்க, டைலூட் பண்ணிக்காதீங்க. நாம எல்லாரும் எங்க மீட் பண்ணலாம்? நம்மள எங்க மீட் பண்ணலாம்? பக்கத்துல யார் உட்காந்துருப்பா? We will meet to the சிவபுரம். We will meet to the சிவபுரம். யார் உட்காந்து? பக்கத்துல யார் உட்காந்துருப்பா? சிவபெருமான். 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள் உட்காந்துருப்பாங்க. அப்படி ஞான சம்பந்தம் உட்காந்து ஞான சம்பந்தம் சாமிகிட்ட போய், சாமி மெய்யாலுமே சாமி உங்களுக்கு கொடுத்தாங்களா? நம்ம போய் கேட்கலாம். மெய்யாலுமே அம்மா வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களா? நான் நம்பவே இல்லை சாமி. எங்க உண்மையா சாமி? எப்படி இருந்தாங்க சாமி? அப்படின்னா நமக்கு முன்னாடி பாடிக்கப்பத்தோடைய செவியன் விட எத்தனை அழகு. நாமெல்லாம் அதை பெறுகின்ற தகுதி பெற்றவர்கள். யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு ஆணவம் இருக்குன்னு கேட்டா, நான் இந்த பாட்டை சொல்லிருந்தேன். எங்க அப்பா எங்க குருநாதர் சொல்லிட்டாரு, அவன்கிட்ட சேர கருதுன்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்க தைரியமா கேளுங்க. எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் போகவே முடியாது. நம்ம ஐஏஎஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஐஏஎஸ்ஏ ஆக முடியாதுன்னு நினைச்சா ஐஏஎஸ் படிக்கணும். ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சுதானே ஐஏஎஸ் படிக்கணும். அதுக்கும் மேல போகணும்னு நினைச்சதுனால சிவபுரம் அடைவது என்பது அத்தனை ஆன்மாக்கும். அதனால சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துமின் அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்ட சிந்தனையை அடியார்கள்லாம் வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமர்களை அடியன் சென்னிமேல் கூட்டி மகிழ்ந்து, இன்றைய தினம் அடியன் வந்து திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் போய் வணங்கினேன். இன்றைய தினம் என்னமோ தெரியல, அடியார்களுடைய ஆசையும் தெரியல, எல்லாரும் போயிட்டாங்க நின்று நிதானமா. என்னைக்குமே உள்ள போனா திருமுறை சிக்கிக்கும் தொண்டைக்குள்ள. இன்னைக்கெல்லாம் திருமுறை சிக்காம அப்படியே எல்லாரும் ஒரு குழந்தை நின்று பார்த்துட்டே இருந்துச்சு. என்னடா நல்லா பாடுறானே அப்படின்னு உட்காந்து நின்று ஒரு குழந்தை நின்று பார்த்துட்டு, நான் அந்த குழந்தை பாக்குறாங்கன்னு தெரியுது. ஆனா சிவத்தை அப்படியே அவன் வேதபுரீஸ்வரோட மனசுல நினைச்சிட்டு கண்கள்ல நீர் பெருக, எத்தனை திருமுறையை எப்படி வலுத்தி பாட முடியுமோ அப்படி வலுத்தி பாடி வளம் வந்து அங்க இருக்கக்கூடிய அடியவர்கள்லாம் மானசீகமாக தொழுது, நம்ம அடியவர் திருக்கூட்டத்தை மானசீகமாக தொழுது, இன்றைய தினம் வந்து அடியனுக்கு ரொம்ப ஏதோ எங்கேயோ பெருசா சாதித்தது போல ஒரு உணர்வு. அதோடு கூட அவங்க அத்தனை பேரையும் சேர்த்து பார்த்தது அடியனுக்கு சொல்ல முடியாத ஒரு ஆனந்த அனுபவம். அந்த அனுபவத்தோடு இறைவனிடம் என்றே தீர்வோம் என்ற மிகப்பெரிய சிந்தனையை அடிநாதத்தோடு, யாராவது டவுட்ஃபுல்லா சாமி கும்பிட்டாங்கன்னா கூப்பிட்டு, தயவுசெய்து டவுட்ஃபுல்லா கும்பிடுறதா வராதிங்கன்னு சொல்லுங்க. நீங்க வராதிங்க.
நாங்கெல்லாம் நாயன்மாருக்கும் மேல போவோம்னு சொல்றேன். அந்த நினைப்போட நீங்க வழிபட்டா மட்டும் உள்ள வாங்க. இல்லாட்டி தயவு செய்து அவநம்பிக்கையோடு கும்புறதா இருந்தா வர வேணாம் நீங்க அப்படின்னு சொல்ல. சிவமல்லார் சமைநாளும் தீண்டுன்ற மாதிரி நீங்களும் சிவமல்லார் தான். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க திசைக்கு ஒரு கும்பிடுன்னு கும்பிட்டுட்டு நம்ம போயிடலாம் என்று சொல்லி அத்தனை பேருடைய திருவடி வணங்கி நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக சரவண ஐயா அவர்கள் வாழ்த்து பாடல். நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பொன்னம்பலம். சிவசிதம்பரம். குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமே மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். நன்றிங்க சுவாமி. நமச்சிவாய நமச்சிவாய. அடியார்கள் யாரும் போயிட வேணா. 2 நிமிடத்தை நம்ம முடிக்க போறோம். கரெக்டா 10 மணிக்கு நிறைய சாத்திரும் நம்ம. அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நிமிடம் இருக்கு. அடியார்கள் எவரேனும் ஏதாவது செய்தி பகிரணும் அப்படின்னா குறுகிய அளவுல மிகச் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக சொல்வதென்றால் அவர்கள் கரம் உயர்த்தலாம். அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். மாரிமுத்து கண்ணன் ஐயா பேசலாம். ஐயா அவங்க ஐயா இன்னைக்கு திருக்குறள் சொன்னாங்க. சுவாமி ஓரிரு வார்த்தைகள். ஐயா மாரிமுத்து கண்ணன் ஐயா, ஐயா நம்ம சத்யநாராயண ஐயா அன்மியூட் பண்ணுங்க சுவாமி. அம்மா இருக்காங்களா? அன்மியூட் பண்ணல. கால அவகாசம் கொடுக்குறோம் சாமி. கால அவகாசம் கொடு, மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அம்மா அன்மியூட் பண்ணட்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. ரொம்ப சந்தோஷம். நீங்களே கூப்பிட்டு வாய்ப்பு ரொம்ப மகிழ்ச்சி. நான் 9ஆம் தேதி வரலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு அம்பாள் பாட்டு கச்சேரி வேற நடத்திட்டோம் நாங்க. அது ரொம்ப சிறப்பா அதுக்கு ஏற்பாடு பண்ண பிரேமாமாக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம திடீர்னு இந்த குறளை கொண்டு வந்து, அதாவது திருவாசகமும் திருக்குறள் 2 கண்கள் ஐயா. அதுல சந்தேகமே இல்ல. திருக்குறள்ல சைவ சித்தாந்தம் நிறைய இருக்கு. அதுவே ஒரு பேப்பரே இருக்குது. அந்த கொண்டு வந்து கொடுத்து இந்த 105வது குறளை எனக்கு நினைவூட்டியதுக்கு உங்களுக்கு இன்னொரு நன்றி. ஒவ்வொரு, அதாவது இந்த ஒரு வரியிலேயே இன்னைக்கு முடிஞ்சிருக்குன்றது நம்ம இது பாடத்திட்டமே இல்ல. அருமையா சொன்னீங்க. எப்பயோ அதெல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கேன். மனத்துல குறிக்கிறேன். சில பேர் நோட்ல குறிக்கலாம். எனக்கு மனசுதான் நோட்டு. அது பாடத்திட்டம்ங்கிறது போட்டு நம்ம பசங்களை பாடாப்படுத்தி போர்ஷன் முடிக்கணும் நடத்துறாங்க பல பேர். அதுல எனக்கு கூட உடன்பாடே கிடையாது. நான்லாம் போர்ஷனை பத்தி கவலைப்படுறதே இல்ல. பையன் அறிவை பத்தி தான் கவலைப்படுறேன். அதனால இந்த இன்னைக்கு நடந்த இதுல சேர கருகி சிந்தனையை திருந்த வைத்து, அதுதான் அந்த திருந்தன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆன்மாவும் நம்ம செய்யற சிறிய தவறுகளை கூட நீங்க சொல்லி கொண்ட போது எங்களுக்கு எல்லாம் நெடுமாறனை அடிக்கடி சொல்லுவாரு, நான்லாம் சித்தாந்த கிளாஸ்க்கு வந்துட்டேன்னு வச்சுக்க, அந்த மாதிரி மனநிலைக்கு வந்துடக்கூடாது. இது ஒரு படிநிலை. என்ன வித்யா குருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவர். நான் உங்களுக்கு குரு, அவ்வளவுதான். என்ன தயவு செய்து வித்யா குருன்னு சொல்லாதீர்கள். அந்த நம்ம கடவுள் அடியார்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த ஒரு ஆணவ மலம் அற்ற, சிறிதும் மல வாசனை அற்ற ஒரு சிந்தனை குழுனா அது நம்ம தான். அது ஏதோ நீங்க சிலதெல்லாம் சொல்றீங்க, 7ஆம் திருமுறை ஒரு கோஷ்டிலாம் இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு 12 திருமுறையும் கண்கள் தான். அதுல திருவாசகம் ஞானப்படுவல், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எளியனுக்கு இப்ப நான் புத்தகம் ஒரு புத்தகத்தை அங்க வச்சுட்டு வந்துட்டேன். நான் விமான பயணத்தை கூட திருவாசகத்தோட தான் பயணம் பண்ணேன். கொஞ்ச நேரம் படிச்சுட்டே இருந்தேன். நம்மள யாரும் கண்டுக்க மாட்டான், பிரச்சனையே இல்லை. அவங்க ஒரு லேப்டாப் எடுத்துக்கிறாங்க. நம்ம எப்படி பொழுத ஒழுங்கா போக்கணும். அது மாதிரி மீண்டும் 10வது பாடலை ஊரில் படிப்பேன் என்று சொல்லி சேர கருகி சிந்தனையை நாம் அனைவருமே திருந்த வைத்து சிந்தித்தோம் என்று சொன்னால் சிவபுரம் செல்வது ஒன்றும் பெரிய அரிய காரியம்லாம் கிடையாது. கூப்பிடுவாரு. அது எப்படி கூப்பிடுவாரு அவருக்கு தான் தெரியும். அலாட்மெண்ட் அவர்கிட்ட இல்லைங்க. எல்லாரும் அமெரிக்க தேர்தலில் போய் சீட்டு கேட்டான்.
ட்ரம்ப் யாருக்கு கொடுத்தாரு பாருங்க, 39 வயசுல தன்னை திட்டியவனுக்கு கொடுத்துருக்காரு. தன்னை திட்டியவனை கூப்பிட்டு நீதாயா துணை தலைமை. யாருக்கு அந்த தைரியம் வரணும்? அவரை இன்னைக்கு நினைவு போடுற சித்தாந்தத்துல. ஏன்னா இந்த எந்நாட்டவருக்கும் இறைவன்றது நான் சொல்லும் பொழுதெல்லாம் சொல்றது உண்டு. கனடா, அமெரிக்கா எல்லாருக்கும் நீதாயா, வெஸ்ட் இண்டீஸ் நீதாயா இருக்க எல்லாம். அது இந்த சிந்தனை ஒரு நம்ம சைவம் என்பதே ஒரு குறுகிய காலமே கிடையாது. நம்ம மதம் எல்லாமே நம்ம ஒரு நெடும் சிந்தனை உள்ளவங்க நம்மெல்லாம். அதனால இந்த நேரத்துல எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை கூறி அடுத்த அடியாருக்கு வழி விருகிறேன், விடை பெறுகிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம். சத்யநாராயண ஐயா, தூள் சுவாமி, அருமை அருமை, நன்றிங்கம்மா. கலாவதி அம்மா அவர்கள் நமச்சிவாய் நமச்சிவாய். அவர்களோட நிறைவு செய்யணும். நீங்க ரசவாதம் பத்தி சொன்னீங்க, அப்ப எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது. நானு அந்த திருமலர் சொன்ன ரசவாதத்தை பத்தி ஒரு இதுல படிச்சேன். அத பகிரலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அத சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது ரசவாதம்னா நம்ம இரும்ப பொண்ணா மாத்துறதாக இதுவரையிலும் நான் நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா அவரு சொன்னது எப்படின்னா, கலிந்து ஏறி கொண்டிருக்கிற மனமாகிய நம்ம மனசுன்ற செம்பை குருபிரான் செவி வழியாக ஞானமாகிய ரசத்தை ஊற்றி 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 என்றும் அழியாத பொன்னாக அந்த ஞான நிலைக்கு நம்மளை ஏற்றி விடுறாரு பாரு. அதுதான் குருபிரான் செய்யும் ரசவாதம்னு படிச்சேன். அது நீங்க நடுவுல சொல்லக்கூடாதுன்னு இருந்த, நீங்க ரசவாதம் சொல்லும் போது எனக்கு இது ஞாபகம் வந்துருச்சு. அது சொல்லணும்னு நினைச்சேன் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி சுவாமி. அங்கர்கண்ணி அம்மா சுவாமி. ஐயா, இன்னைக்கு எனக்கு நீங்க சொன்னதுல நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் அடிக்கடி யோசிச்சு பார்த்திருக்கேன். திருவாசக சிந்தனையில போய் உட்கார்றோமே, நம்ம கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு அவர் பெரும் கருணையாளன், பேரன்பு உடையவன் சொன்னது அதுக்கு பதிலா எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனாலதான் திருப்பி நான் ஒரு வாய்ப்புக்கு உங்களை கேட்டேன். ரொம்ப ரொம்ப உருக்கமான இது. அந்த பதில் உடனே கொடுத்துட்ட மாதிரி இருந்துச்சு. நிறைய தடவை கேட்டிருக்கேன் நான். சிவாய நம்ம. யாவரும் பெறவர அங்க அப்படின்னு சொல்றது, அவன் யாவரும் பெறக்கூடியவன் அப்படிங்கறதுனால இந்த அவநம்பிக்கையை விதைச்சிட்டு நான் நிறைய இடங்கள்ல இந்த அவநம்பிக்கையோடயே அடியார்களை பயணிக்க வைக்கிறாங்க. அந்த இடத்த நான் கொஞ்சம் உடைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அதனாலதான் இந்த வார்த்தையை நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அதனால தைரியமா எல்லாரும் பண்ணுங்க. உங்க பக்திக்கு பெருமான் நினை பண்ணியிருந்தால் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க அன்போட ஒரு கணம் ஒரு வினாடி இருந்தா கூட அது பெரும் பக்தி. அதனால தைரியமா பண்ணுங்கன்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடி வணங்கி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சி. ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாரையும் பார்த்தது, கோவிலுக்கு போனது, உங்க எல்லாரையும் பார்த்தது, ஒரு பெரிய ஆனந்தம். எனக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு ஆனந்த நிகழ்வு இல்லவே இல்லை. நிறைவு செய்யும் முகமாக யமுனா அம்மா அவர்களுடைய அந்த அவங்களுடைய வாழ்த்து பாடல் இன்னைக்கு ஒலிக்கிறது. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா சுவாமி எழுந்துருங்க. சிற்றம்பலம் ஐயா. வான்முகில் அடியனை பாடிட்டுங்களா? ஐயா பாட்டாங்க சாமி. ஐயா பாட்டாங்க, நம்ம சரவணையா பாட்டாங்க, நம்ம ஆரிய தரந்தல் பாட்டோம். திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வே ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன். நன்றிங்க சுவாமி. அடியன் வாய்ப்பு வழங்க நினைக்காதீங்க. அடியோர் பெருமக்கள் உங்களுடைய குரல் பதிவை கண்டிப்பா அனுப்பலாம். அடியன் அதை கேட்பதற்கு தவம் செய்து காத்திருக்கிறேன். கண்டிப்பா உங்க குரல் பதிவு அனுப்பலாம். அடியோர் அனைவரும் உத்தரவு வாங்கிக்கலாம். நாளைய தினம் பிரேமாம்மா, நாளைய தினம் என்ன நமக்கு சனிக்கிழமை? நாளைக்கு கார்த்திகை வகுப்புங்கய்யா. நாளை கார்த்திகையாவுடைய வகுப்பு இருக்கு. அவருடைய கொடுத்துட்டாரு, நான் தான் போடாம இருக்கிறேங்கய்யா. திருப்புகழ் அமர்வு இருக்கு. அதையும் அடியார்கள் கேட்டு அருள் செய்யணும்னு சொல்லி இதோடு நம்ம நிறைவு செய்யறோம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாய். நன்றிங்க சுவாமி. சிவசிவ சொக்கநாதம். உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. உத்தரவு வாங்கிக்கிறேன்.